கௌசி சமையல். இன்னைக்கு நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ரத்தம், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் மிளகு பொடி. இதுதான் இது எப்படி செய்யறதுன்றத இப்போ காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்காங்க. எண்ணெய் சூடேறவும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். கடுகு, கருவேப்பிலை எதுவுமே வேணாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. அந்த ரத்தத்தில் உப்பு நம்ம போட வேண்டியதில்லை. அங்கேயே உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க நம்ம வாங்குற இடத்துலையும். ஓரளவு நெருக்கி வதங்கவும் நம்ம அப்படியே தூக்கி ரத்தத்தை ஊற்றி கிளறுறது. இருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே இது பிசைஞ்சு தான் வச்சுருக்கேன். கெட்டியாக தருவாங்க, நீங்கள் பிசைஞ்சுக்காங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அப்படியே தூக்கி ரத்தத்தை ஊற்றி இப்போ இந்த ரத்தத்தை வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஊற்ற போகிறேன். தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு அலசிடாதீங்க, அப்படியே கலர் மாறும். நல்லா இப்படியே வதக்கிட்டே இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் பொறுங்க காட்டுறேன். இப்போ இந்த ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷம் அதை நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயோ வத்தலை எதுவுமே போட தேவையில்ல. மிளகு பொடி நான் பியூராக வீட்டில் அரைச்ச மிளகு பொடி வச்சுருக்கேன். எவ்வளோ மிளகு பொடி சேர்க்குறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. அந்த சளிக்கு நிறைய மிளகு சேர்த்துருங்க. காரம் இருந்தால் நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இப்படி உதிரி உதிரியாக இருக்கா. நம்ம நல்லா ரத்தத்தை பிணைஞ்சுக்கிறணும். பிணைஞ்சாவே நல்லது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். சூடான ரத்த பொரியல் ரெடி. உடம்புக்கு நல்லது. ஒவ்வொருத்தவங்க ரத்தத்தை எடுத்து குழம்பா வைப்பாங்க. இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரமெல்லாம் இப்படி கருப்பாக இருக்குது ஒரு மாதிரியாக. அது பார்த்து சங்கடப்பட்டுறாதீங்க. அது ஈஸியாக கழுவிடலாம். இன்னொரு நாளைக்கு ரத்தத்தை எடுத்து அதை எப்படி குழம்பா வைக்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ ரத்த பொரியல் ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றலாம். ரத்த பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.